2022 ஆண்டு இலங்கை முழுவதையும் உலுக்கிய ஒரு கொலை சம்பவம். அரசியல், போராட்டம், வன்முறை அனைத்தையும் ஒரே நேரத்தில் இணைத்த அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கு. இன்று அந்த வழக்கில் 12 பேருக்கு ஒரே நாளில் அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் இந்த கொலை எப்படி நடந்தது, யார் யார் கைது செய்யப்பட்டார்கள், நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது, முழு விவரமாக பார்க்கலாம். அமரகீர்த்தி அத்துக்கோரள ஆளும் கட்சியைச் சேர்ந்த நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். 2022 பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இலங்கை முழுவதும் வெடித்துக் கொண்டிருந்த நேரம் அது. அந்த சூழ்நிலையில்தான் இந்த பயங்கர சம்பவம் நிகழ்ந்தது. அன்று கொழும்பில் நடந்த அரசுக்கு ஆதரவான பேரணிக்கு பிறகு நாடு முழுவதும் கலவரம் வெடித்தது. நுவரேலியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்த அமரகீர்த்தி அத்துக்கோரள நிட்டம்புவ பகுதியில் சிக்கினார். அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தால் அவரது வாகனம் சூழப்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் அமரகீர்த்தி அத்துக்கோரள துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் ஒருவர் உயிரிழந்தார். அதன் பிறகு கோபமடைந்த கூட்டம் அவரை தாக்கியது. கடுமையான தாக்குதலில் அமரகீர்த்தி அத்துக்கோரள உயிரிழந்தார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பகல் வெளிச்சத்தில் கொல்லப்பட்டது இலங்கை வரலாற்றில் மிக அரிதான அதிர்ச்சிகரமான சம்பவமாக மாறியது. இந்த சம்பவத்துக்கு பிறகு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகள், மொபைல் வீடியோக்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் 12 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது கொலை, கலவரம், சட்டவிரோத தாக்குதல், ஆயுத பயன்பாடு போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. பாதுகாப்பு தரப்பு போராட்ட சூழ்நிலை என்று வாதிட்டது. ஆனால் அரசு தரப்பு கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டதாக ஆதாரங்களை முன்வைத்தது. சிசிடிவி வீடியோ, தெளிவான சாட்சிகள் வழக்கின் திசையை மாற்றின. இறுதியாக நீதிமன்றம் ஒரே நாளில் 12 பேருக்கும் தீர்ப்பு வழங்கியது. குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அறிவிக்கப்பட்டன. இந்த தீர்ப்பு யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் என்பதை மீண்டும் உறுதி செய்தது. இந்த வழக்கு தீர்ப்பு இலங்கை அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வன்முறை, கூட்ட வன்முறை எதுவாக இருந்தாலும் நீதியை தப்பிக்க முடியாது என்பதற்கான எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. அமரகீர்த்தி கொலை வழக்கு ஒரு அரசியல்வாதியின் மரணம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் சட்ட ஒழுங்கு, நீதியின் வலிமை எல்லாவற்றையும் சோதித்த ஒரு சம்பவம். நீதி தாமதமானாலும் மறுக்கப்படவில்லை. இந்த தீர்ப்பு பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி.